தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கான கூட்டம் பிற்பகல் 3 மணிக்கு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நானும் மாநில செயலாளர் முன்னாள் மேயர் கராத்தே தியாகராஜன் அவர்களும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம். மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வழிகாட்டுதலின்படி அவர் சொன்ன பல கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்திருக்கிறோம். தேர்தல் ஆணையம் 100% வாக்கு பதிவு ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். ஆனால் அதற்கான முயற்சிக்கான பலன் நமக்கு கிடைக்காமலே போகிறது. பொதுவாக நகர்ப்புறங்களில் தான் மிக குறைந்த வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இப்போ சமீபத்தில் மகாராஷ்டிராவில், டெல்லியில் ஒர்க்கிங் டேஸில் எலெக்ஷன் வச்சாங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக லீவ் வர நாட்களில் எலெக்ஷன் வைக்கக்கூடாது. அது நீங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற நிலவரத்தை மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அங்கே விடுமுறை வேறு, நமக்கு இருக்கிற விடுமுறைகள் வேறு, அதை சொல்லணும். ஒரே வாக்குச்சாவடி எல்லா தேர்தலுக்கும் வேணும். நீங்கள் மாநகராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு வாக்குச்சாவடிக்கு போய் நான் ஓட்டு போடுறேன். சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்குச்சாவடி மாறிடுது, பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்குச்சாவடி மாறிடுது. அப்போ அவங்க டைம் ஒதுக்கி ஓட்டு போட போகிறதே கஷ்டம். அப்படி போகும்போது இல்லைங்க இந்த வட்டம் உங்களுக்கு அங்கே அந்த வாக்குச்சாவடிக்கு நீங்கள் போங்கன்னா அதோடு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க, ஓட்டு போடவே போகிறதில்ல. இந்த குழப்பத்தினால என்ன ஆகுதுன்னா, வாக்குச்சாவடிக்கு பதிவாகிற வாக்குகள் கூட குடும்பத்தில் 3 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடியிலையும் மீதி இருக்க 2 பேருக்கு மற்றொரு வாக்குச்சாவடியிலையும் ஓட்டு பிரிஞ்சு போகுது. அவங்க ஓட்டு போடவே போக மாட்டேங்கிறாங்க. அதனால ஒரே வாக்காளர் பட்டியலும் வேணும், ஒரே வாக்குச்சாவடி வேணும். ஒவ்வொரு தேர்தலுக்கும், உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு வாக்காளர் பட்டியல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வாக்காளர் பட்டியல், சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வாக்காளர் பட்டியல். ஒவ்வொரு தேர்தலுக்கும் நம்ம ஒரு ஆள் தானே இருக்கோம், நம்ம தானே வாக்காளர் தமிழ்நாட்டில். ஒவ்வொரு தேர்தலுக்கு வேறு வேறு மாநிலத்திலிருந்து ஓட்டு போட போகிறாங்க, பட்டியலில் புது பேர் இடம்பெற போகுது. அப்போ நீங்கள் ஒரே வாக்காளர் பட்டியலை கொண்டு வாங்க. அப்போ பாதி குழப்பம் அதில் தீர்ந்துடும். 3வது, ஃபைனல் லிஸ்ட்டு வெளியிடுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் புதுசாக சேர்த்துருக்கோம் செக் பண்ணிக்கங்கன்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க வாக்காளர் பட்டியலில். ஆனால் யாரெல்லாம் டிலீட் பண்ணியிருக்காங்கிற பட்டியல் கிடையாது. அது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கே அனுபவம் இருக்கலாம். வாக்குச்சாவடிக்கு போய் பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே ஆதார் அட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா போன தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க. அங்கே டிலீட்டல்னு ஒரு ஸ்டாம்ப் குத்திருக்கு ரெட் கலரில். அப்போ தான் தெரியுது உங்கள் ஓட்டு இல்லை அப்படின்னு அதிகாரி சொல்லவும் ஒரே தகராறு, சண்டை. போன தேர்தலுக்கு ஓட்டு போட்டேன், ஒருத்தர் கணவருக்கு ஓட்டு இருக்கு, மனைவிக்கு டிலீட்டட். இதெல்லாம் எப்படி இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது? அப்போ எவ்வளவு இதில் கவனக்குறைவாக இருக்கும். அப்போ நீங்கள் டிலீட்டட் பட்டியலையும் எல்லாருக்கும் கொடுங்க. வாக்குச்சாவடி ஒரே வாக்குச்சாவடியை எல்லா தேர்தலுக்கும் பயன்படுத்துங்க. ஒரே வாக்காளர் பட்டியலை நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 80 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வாக்குப்பதிவு வீட்டுக்கே போகலான்ட்டு இருக்கு. அந்த 80 வயசுக்கு மேலே இருக்கவங்க பட்டியலை அந்த கனெக்ஷனை இதுலேயும் சேர்த்து கொடுங்க வாக்காளர் பட்டியலில். அதே மாதிரி பல இடங்களில் இப்போ நீங்கள் திருவொற்றியூர் தொகுதி, சோழிங்கநல்லூர் தொகுதி, இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அங்கேயே இருக்குது. கார்பரேஷனில் சேர்த்து பல வருஷம் ஆச்சு. அங்கே இருக்கிற வார்டு கவுன்சிலர்லாம் இங்கே சென்னை மாநகராட்சியில் உட்காந்துருக்காங்க. ஆனால் தேர்தல் பணிகள் மட்டும் இவங்க சோழிங்கநல்லூர்லேருந்து காஞ்சிபுரம் போகணும், திருவொற்றியூர் தொகுதியிலேருந்து திருவள்ளூர் போகணும். இப்படி இந்த குழப்பத்தை எவ்வளோ நாளைக்கு வச்சுட்ருப்பீங்க? அதனால் அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி அவங்க எல்லாரையுமே இங்கே சென்னைக்கு கொண்டு வந்தால் அந்த வேலைகள் ரொம்ப எளிதாக இருக்கும். அதே மாதிரி வாக்காளர் பட்டியலில் இணைக்கிற பொழுது, அந்த டிலீட் பண்ணுற பொழுது BLA 2ன்னு எல்லா கட்சிக்கும் ஒரு பதிவு செஞ்ச ஒரு BLA 2 வச்சுருக்காங்க, வாக்குச்சாவடி முகவர். அந்த வாக்குச்சாவடி நிலை முகவர் அவங்களுக்கு இந்த டிலீட் பண்ணுறது, முகவரி மாற்றம் பட்டியலை எப்பப்பெல்லாம் நீங்கள் ரெனியூவல் பண்ணுறீங்களோ அப்போ கொடுத்தீங்கன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. இப்போ அண்ணன் கூட சொன்னார், கண்ணகி நகர் பல ஏரியாவில் மக்களை பிரித்து அனுப்புகிறாங்க. ஆனால் பட்டியல் ஓட்டிங் இருக்குது, அவங்க ஓட்டு போகிற வர்ற அன்னைக்கு ஓட்டு இருக்கிறது இல்லை. அப்போ இதெல்லாம் அந்த பகுதி முகவர்களுக்கும் கொடுக்கணும். BLOக்களை ரொம்ப திறம்பட வேலை செய்ய வைக்கணும். வாக்குச்சாவடியில் வேண்டிய வசதிகள் அமைக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்காங்க, அதில் குறித்து வச்சுருக்காங்க. நிச்சயம் செய்வாங்க. வரக்கூடிய தேர்தல் சிறப்பாக நடத்தணும். இந்த முதல் முறையாக இந்த கூட்டத்தை அவங்க ஆணையர் ஏற்பாடு பண்ணாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை பிஜேபி சார்பாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக சொல்லுவோம். இவங்களுக்கு முறைப்படி தலைவர் கடிதம் எழுதுவார், நகலையும் மேலேயும் அனுப்புகிறோம்.
கூட்டத்தில் நாங்கள் முன்வைக்கல, சில பேர் அதை பற்றி பேசுனாங்க. விசிகே நிர்வாகி சொன்னார், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குன்னு சொன்னார். வாக்குச்சாவடிகள் அமைத்தல், எப்படி தமிழ்நாட்டில் ஓட்டு அதிகமாக பதிய வைக்கிறது, 100% வாக்குப்பதிவு எப்படி நடக்கும், வாக்குச்சாவடிகள் என்ன வசதி தேவை, வாக்காளர் பட்டியல் என்ன திருத்தங்கள், இதுக்கான கூட்டம் தான் இது. அதை பேசுகிறது கூட்டம் இல்லை. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அந்த தம்பி சொன்னாங்க. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு அரசியலமைப்பு சட்டத்துக்கு பிறகு 3 முறை என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்திருக்குங்கிறத அவர் மறந்துட்டார். அதனால அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லைங்கிறத நான் உங்க முன்னாடி சொல்றேன். இதே கேள்வி அதிகாரிகள்கிட்ட எல்லாரும் கேட்டாங்க. எல்லாம் நம்ம பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம், அதை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்கிறாங்கிறாங்க. நம்மளும் அடிக்கடி வீடு மாறுறவங்க அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கான பதிவுகளை நம்ம மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு வேணும்ல. மக்களும் அதை எப்படின்னா எல்லா இப்போ ரேஷன் கார்டில் செலுத்துகிற கவனத்தை வாக்காளர் பட்டியலில் செலுத்த மாட்டேங்கிறாங்க. 600 ஓட்டு இல்லை ஒரே இதில். அதெல்லாம் இப்போ திருத்தி எழுதி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வருதான்னு பார்த்துட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.